ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரோஸோட பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே ரோஸ். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வந்து அவங்களுக்கு கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணுங்கள். இது வந்து டேக்குக்கோட ஒன் ஷாட் பிளைண்ட் லவ். சரி, நம்ம எப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ டேஹங் வந்து ரொம்ப ரிச்சான பர்சன். அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரே ஒரு குறை மட்டும் அவங்ககிட்ட இருக்குது. டேஹங்க்கு வந்து கண்ணு தெரியாது. ஏன்னா டேஹங் வந்து 17 இயர்ஸ் இருக்கும்போது கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. டேஹங் மட்டும் பொழைச்சிடுறான். ஆனால் வந்து அவனோட கண் வந்து போயிடுது. அதுலேருந்து டேஹங் வந்து யார்கிட்டையும் பேசாமல் அவன் வீட்டை விட்டே வெளில போகாமல் அப்படியே வீட்டிலேயே தான் இருப்பான். இந்த பக்கம் ஜங்குக் வந்து அவன் வந்து அனாதை ஆசிரமத்தில் தான் அவன் வந்து எல்லாமே பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆனோடனே அங்கேருந்து வந்து வெளில போக சொல்லிடுவாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து வேலை தேடி அலைஞ்சிட்ருப்பான். அப்போ தான் பார்த்தா டேஹுங் வீட்டில் வந்து அவனுக்கு வந்து வேலை கிடைக்கும். டேஹுங்கை பார்த்துக்கிற வேலை. ஸோ இப்படியே வந்து ஜங்குக்கு வந்து டேஹுங் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ளே லவ் வந்துடுது. உடனே வந்து இவங்க 2 பேர் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து ஜங்குக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயிருப்பான். அப்போ வந்து டேஹுங் மட்டும்தான் வீட்டில் இருப்பான். அவனோட 2 மேட்ஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க. ஸோ டேஹங் வந்து அவனோட ரூமில் இருக்கான். அவனுக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்குது. சரி போய் வெளில போய் குடிப்போன்னு சொல்லி அப்படியே அவனோட ஸ்டிக் வச்சுட்டு வெளில வந்து வரான். அப்போ பார்த்தா இவனோட மேட்ஸ் வந்து கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் ஜங்குக், அவனுக்கு என்ன குறை? அவன் போய் இப்படி கண்ணு தெரியாதவங்கள்ட்ட கூட இருந்துட்டு இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே வந்து டேஹங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து அவனோட ரூமில் போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஜங்குக் வந்து வரான். வந்து அவன் வந்து ரூமில் போய் டேஹங் அழுகிறத பார்த்தோன்னே போய் டேஹங்கிட்ட என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல, அவன் வாழ்க்கையே அழிச்சிட்டேன்ல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. நீ ஏன் இப்படிலாம் பேசலை, யார் என்ன சொன்னா, ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். இல்லை ஜங்குக்கு, நீ வந்து என்னைய பார்த்துக்கிறதே உனக்கு வந்து பெரிய வேலையாக இருக்குது. நான் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். பேசாமல் வந்து நம்ம 2 பேரும் வந்து டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா டேஹங்? எனக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நான் இதெல்லாம் பிடிச்சி தான் செய்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் இப்படிலாம் திருப்பி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக டேஹங்கை வந்து கிஸ் பண்ணுறான். இவன் கிஸ் பண்ணுறத தெரிஞ்சுட்டு டேஹங் வந்து அப்படியே ரொம்ப அழுகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணை தொடச்சி விட்றான். ப்ளீஸ் அழுகாத, நீ இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே இல்லை, நீ எனக்கு ஒரு நாள் வந்து கஷ்டம்னு சொல்லி நான் வந்து நினச்சதே இல்லை, இனிமேல் வந்து இப்படி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னோடனே டேஹங் வந்து அப்படியே அழுதுகிட்ருக்கான். இவன் ஜங்குக்கும் சேர்ந்து அழுகிறான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை தேடி அப்படியே அவனோட கண்ணீரை வந்து தொடச்சி விட்றான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங் வந்து படுக்க வைக்கிறான். அதுக்கு மேலே வந்து ஜங்குக் போய் டேஹங்கை வந்து கிஸ் பண்ணுறான். இவங்க கிஸ் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணி ப்ரீத் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அப்போ வந்து டேஹங் வந்து சொல்கிறான், எனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட ஃபேஸில் இருக்க ஒரு இன்ச்சையும் நான் வந்து அப்படியே ஞாபகமாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேஹங்கோட கையெடுத்து அவனோட ஹார்ட்டில் வந்து வைக்கிறான். என்னோட மூச்சு பேச்சு எல்லாமே உனக்கு தான் டேஹங், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை தவிர வேறு யாரையுமே பார்க்கல அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அப்போ திருப்பி டேஹங் கண்ணிலேருந்து தனியாக விடுது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அதை தொடச்சி விட்றான். எனக்கு வந்து பயமாக இருக்குது, நீ இதுக்கெலாம் டயர்ட் ஆயிடுவேணும்னு என்னைய பார்த்து அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து எப்பயுமே நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ணுறான். இவங்க 2 பேர் அப்படியே ஒன்றா இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் வந்து போயிட்டுருக்கு. நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. அதுக்கடுத்து டேங் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கடுத்து ஒரு நாள் வந்து அவங்க ஆஃபீஸை வந்து பார்த்துட்ருக்கவர் வந்து வீட்டுக்கு வராருன்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறான். டேஹங்க்கு கண்ணு தெரியாதனால அவர் தான் வந்து எல்லாமே பார்த்துருப்பாரு. இவர் வந்து டேஹங்கோட கசின் மாதிரி நம்ஜூன். ஸோ நம்ஜூன் தான் வீட்டுக்கு வரான். அதுக்கு வந்து குக்கி வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கான். சாயந்தரம் ஆகுது. ஜங்குக்கு வந்து டேங்க கூட்டிகிட்டு வந்து அப்படியே சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறான். அப்போ பார்த்தா நம்ஜுன் வந்து வரான். ஹே டேஹங் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து க்ரீட் பண்ணுறான். டேஹங்கும் வந்து பதிலுக்கு ஹாய்ன்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ஜுன் வந்து ஜங்குக்கை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக்கும் திருப்பி சொல்கிறான். வந்து நம்ஜுன் வந்து டேஹங்கிட்ட உட்காந்து எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து இவங்க 2 பேருக்கு வந்து காஃபி வந்து கொண்டு வரான். கொண்டு வரப்போ பார்த்தா அப்படி அவன் தடுக்கி வந்து கீழே விழுந்துறான். ஸோ அப்போ வந்து நம்ஜுன் வந்து பயந்துட்டு அப்படி நீ ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்ருக்கான். இங்கே டேஹுங்க்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அப்படியே வந்து அவன் வந்து
உக்காந்துருக்கான். அப்போ ஜங்குக் வந்து சொல்கிறான், நான் ஓகே தான் டேஹுங், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேஹுங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து என்ன நடக்குதுன்னே அவனுக்கு வந்து தெரியலை. நீ ஃபஸ்ட்டு எந்திரி வந்து சோஃபாவில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா அவன் கையில் வந்து அந்த பிங்காங் கொஞ்சம் வந்து குத்திருக்கும். உடனே வந்து டேஹுங் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, பெரிய காயம்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் கீழே வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அடி ஜங்குக்கு எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்க வரான். உடனே வந்து நீ கவலைப்படாத உட்காரு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ஜுன் வந்து அங்கேருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வந்து ஜங்குக்கு வந்து மாட்டி விட்றான், கட்டு போட்டு விட்றான். கவனமாக இருக்கக்கூடாது, இங்கே பாரு கட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து நம்ஜுன் வந்து போட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா டேஹுங்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அவனால் ஒன்றுமே பண்ண முடியலையே, ஜங்குக்கு வந்து காயம் பட்டிருக்கு. ஆனால் டேஹுங்னால் ஒன்றுமே பண்ண முடியலேன்னு சொல்லி அவன் வந்து அப்படி சேடாக வந்து உட்காந்துருக்கான். இவங்க நம்ஜுன் வந்து கட்டெல்லாம் போட்டு வச்சோடனே இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ஜுன் வந்து டேஹுங் கிட்ட வந்து திருப்பி ஆஃபீஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடான். ஆனால் டேஹுங்கோட மைண்டு இங்கேயே இல்லை. ஸோ நம்ஜுன் வந்து சாப்பிட்றான். அப்போ ஜங்குக்கு வந்து எல்லாத்துக்கும் சர்வ்லாம் பண்ணுறான். ஸோ நம்ஜுன் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். போனதுக்கப்புறம் டேஹுங் வந்து நம்ம 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே சொன்னேன், இப்போ ஏன் திருப்பி நீ இதை ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்கிறான். என்னால் உனக்காண்டி ஒன்றுமே செய்ய முடியல, என்னால் இப்படி வாழ முடியாது, ப்ளீஸ் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்னால் உன்னை வந்து இந்த கஷ்டத்தில் வந்து பார்க்க முடியாது. உனக்கு நீ வந்து கீழே விழுந்திருக்க, அது கூட எனக்கு வந்து தெரிய மாட்டேது. நான் வந்து வெறும் எல்லாத்துக்கும் வந்து கஷ்டம்தான் கொடுக்குறேன், அது தவிர ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கோவமாகறான். அதனால் உனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி உட்காந்துருக்கான் ஷாக் ஆகி. ஏன்னா அவன் வந்து ஜங்குக்கு இப்படி கத்திலாம் பார்த்ததே இல்லை. நீ வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு நீ வந்து யோசிக்க மாட்டியா? எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ வந்து என் மேலே வச்சுருக்க லவ் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். டேஹுங்க்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. நான் வந்து வேறு சாய்ஸ் இல்லாமல் வந்து நான் வந்து உன்னை வந்து மேரேஜ் பண்ணல. நான் வந்து விருப்பப்பட்டு உன்னை வந்து பண்ணியிருக்கேன். அதில் வர எல்லா கஷ்டமும் எனக்கும் பொருந்துதான். நான் வந்து ஒரு நாள் உன்னை வந்து பாரமாக வந்து நினச்சதே இல்லை. ஆனால் நீ வந்து என்னை வந்து அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இங்கே டேஹுங் வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். அங்கே ஜங்குக்கும் உட்காந்து அழுகிறான். ப்ளீஸ் டே, இனிமேல் வந்து இப்படி சொல்லாதே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் நான் வந்து உன்னை கெஞ்சி கேட்குறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன் டேஹுங், என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. ப்ளீஸ் ஜங்குக்கு என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே அழுதுகிட்டே வரான். அப்படியே முன்னாடி டேஹுங் முன்னாடி வந்து உட்காரான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணுறான். ஐம் வெரி சாரி, நான் இனிமேல் வந்து இப்படி சொல்லவே மாட்டேன், ஐம் வெரி சாரி அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஜங்குக்கும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இவங்க வந்து கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஹக்கை பிரேக் பண்ணோடனே டேங் வந்து அப்படியே கையை கேட்குறான். உன் கையை கொடு அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கையை வைக்கிறான். அப்போ வந்து டேங் வந்து அதை தொட்டு பார்க்குறான். அங்கே கட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ வந்து பேசுகிறதோட இது வந்து கம்மியாக தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஐம் வெரி சாரி, நான் இனிமேல் வந்து என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே வராது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ப்ராமிஸாவா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ப்ராமிஸாக என் வாயிலேருந்து வராது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவங்க 2 பேர் திருப்பி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து இப்படி போகுது. அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து டேஹுங் வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எங்கேயாச்சும் டோனர் கிடைக்குமான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலாக போய் தேடுறான். ஸோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அவரோட இதுக்கு வந்து எந்த டோனர் செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து டோனர் தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே அப்படியே டேஹுங் முன்னாடி வந்து இப்போ அதை சொல்கிறதுக்காண்டி நிற்கிறான். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து என்னதுன்னு கேட்குறான். இல்லை, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து என்ன ஹாஸ்பிட்டலாக, நீ எதுக்கு அங்கே போனேன், உனக்கு உடம்பு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது முழுசாக கேளு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் வந்து ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உன் கண்ணுக்கு வந்து டோனர் கிடைக்குமான்னு சொல்லி தேடுறதுக்கு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஜங்குக், நான் நிறையா வாட்டி வந்து அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு வந்து டோனரே கிடைக்கல.
எல்லா வாட்டியும் நான் வந்து ஏமாந்து தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து எனக்காண்டி நீ ஒரு வாட்டி வாயேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரி உனக்காண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ மறுநாள் இவங்க 2 பேரும் வந்து அப்படியே டாக்டர் கிட்ட போகிறாங்க. ஸோ டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து டோனர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து யாருமே ஃபோனே பண்ணல. அப்போ வந்து 2 பேரும் வந்து சேடாக இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட எனக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நீ கவலைப்படாத உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கோட ஃபோன் வந்து அடிக்குது. அப்போ போய் ஜங்குக்கு வந்து அட்டெண்ட் பண்ணுறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து டோனர் கிடச்சிச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு வந்து ஹாப்பி ஆகிடான். தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங் முன்னாடி வந்து உட்காரான். அப்படியே அவனை கையை பிடிச்சி உனக்கு வந்து டோனர் வந்து கிடச்சிருச்சு, கூடிய சீக்கிரத்தில் நீ வந்து இந்த உலகத்தை திருப்பி பார்ப்ப அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்க்கு வந்து அப்படியே அழுகையாக வருது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை வந்து ஹக் பண்ணிவிட்டு அவனும் சேர்ந்து அழுகுறான். இப்படி வந்து நாளைக்கு வந்து இவங்க வந்து போகிறாங்க. போய் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆப்ரேஷன் வந்து 2 நாளில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து இப்போ வந்து பெட்டில் வந்து படுத்துருக்காங்க. நாளைக்கு தான் வந்து ஆப்ரேஷன். ஸோ டேங் வந்து சொல்கிறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்குக், உன்னால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு, நான் ஃபைனலி உன்னை வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங் வந்து கிஸ் பண்ணுறான். நீ வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னை வந்து அக்செப்ட் தான் பண்ணியிருப்பேன், ஆனால் வந்து உனக்கு தான் இன்செக்யூரிட்டி இருக்குது, அதனால தான் நான் வந்து இதை தேடினேன். இனிமேல் வந்து நம்ம 2 பேருக்கு நடுவில் யாருனாலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ நாளைக்கு போய் இவங்க வந்து டேங் வந்து சர்ஜரி வந்து நடக்குது. ஜங்குக் வந்து இப்படி வெளில வந்து அப்படி பதட்டத்தோடு இருக்கான். ஸோ ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சோடனே டாக்டர் வந்து வெளில வராரு. உடனே வந்து ஜங்குக் போய் நிற்கிறான். டாக்டர் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே எல்லாம் ஓகே தான், கொஞ்சம் நேரத்தில் வந்து அவர் வந்து பார்வை வந்து கிடச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ வந்து டேங்கை வந்து வார்டுக்கு வந்து மாற்றிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வந்து வராரு. வந்து டேங்கை வந்து கட்டு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங் முன்னாடி அப்படியே எக்ஸைட்டடோடு நிற்கிறான். அப்போ வந்து டாக்டர் வந்து அப்படியே அந்த கட்டை வந்து அவுத்து விடுறாரு. அப்போ டேஹங் வந்து அப்படியே மெதுவாக வந்து அந்த கண்ணை வந்து திறக்கிறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து எல்லாமே மங்களா தெரியுது. திருப்பி அவன் கண்ணை மூடி திருப்பி திறக்கிறான். அப்போ பார்த்தா அவன் முன்னாடி வந்து ஜங்குக்கு வந்து நிற்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங் பக்கத்தில் போகிறான். நான் தான் உன்னோட ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே டேங்கோட கையை எடுத்து அப்படி ஜங்குக்கோட மூஞ்சியில் வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே வச்சு பார்க்குறான். எப்போயுமே வந்து டேங் வந்து ஜங்குக்கை வந்து அவனோட மூஞ்சியை தொட்டு பார்த்து தான் அவன் கண்டுபிடிப்பான். அந்த மாதிரியே எப்பயும் ஜங்குக்கு வந்து பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கும் வந்து அழுதுட்ருக்கேன். இவன் வந்து உடனே டேஹங் வந்து ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதனால் என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ரொம்ப நல்லா பார்க்க முடியுது, நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் நினச்சத விட நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லி அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ கைஸ் இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ நான் உங்களை அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.